வெயில். இதிலே ஆயிரக்கணக்கானோ வெயிலினுடைய சிரமத்தை பார்க்காமல் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நம்முடைய வேட்பாளருடைய வெற்றி உறுதி 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 என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலான மத்திய அரசு மகளிருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே மகளிருக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே 5 நாட்களுக்கு முன்பு கூட தினந்தோறும் வேலை செய்யும் உங்களுக்கு சம்பளம் 319 ரூபாய் என்று சம்பளத்தை கூடுதலாக கொடுத்தது ஐயா நரேந்திர மோடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 1 ரூபா இங்க இருக்கிற திமுக காரன் குறைச்சி கொடுத்தா கைய பிடிச்சி கேளுங்க, ஐயா நரேந்திர மோடி எங்க குடும்பத்துக்கு கொடுத்த பணம் எங்க அப்படின்னு கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. 319 ரூபாய் உங்களுக்கு வீட்டுக்கு தினமும் கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திய இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மறந்துவிடக் கூடாது. கரூருடைய பாராளுமன்ற உறுப்பினரை எடுத்துக் கொள்ளுங்கள். டெல்லியிலே இருப்பார், சென்னையிலே இருப்பார், அல்லது வேறு மாநிலங்களிலே கட்சி பணிக்காக இருப்பாரே தவிர கரூரிலே சொந்த தொகுதியிலே வாக்களித்த மக்களோடு இருப்பது என்பது மிக 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 குறைவு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்காகத்தான் சொல்கிறேன், உங்களில் ஒருவராக உங்களது சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக உங்களோடு 24 மணி நேரமும் இந்த தொகுதியிலே குடும்பத்தோடு தங்கி இருக்கின்ற தாமரை சின்னத்திலே போட்டியிடும் செந்தில்நாதன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை தேடி நாடி இங்கே வந்திருக்கிறேன். நம்முடைய கரூர் பாராளுமன்ற தொகுதியிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகளுக்கு தீர்வே ஏற்படுத்தவில்லை. இங்கே மக்கள் பிரதிநிதிகளாக திமுகவும் காங்கிரசும் கூட்டணி கட்சிகளாக மக்களுடைய வரி பணத்தை சுரண்ட நினைக்கிறார்களே தவிர வரி பணத்தின் அடிப்படையிலே முறையே சரியே கரூருடைய வளர்ச்சிக்காக வாக்களித்த மக்களுக்காக நன்றி கடன் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை நான் கூற வேண்டும் என்றால் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அவ்வளவு பிரச்சனை தொகுதியிலே நிலுவையிலே இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு 4-5 மட்டும் இங்கே பத்திரிகையினுடைய மரியாதைக்குரிய நண்பர்களுக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். கரூர் அமராவதி ஆட்சி குறித்து கட்டப்பட்டுள்ள மேம்பாலம் கோயம்பள்ளி மேலப்பாளையம் சானம் புரட்டி ஆகிய ஊர்களுக்கு இணைக்கும் பாலமாக உள்ளது. வேலை முடிந்த நிலையிலே சுமார் 7 ஆண்டு காலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது. அதனை உடனடியாக திறக்கக்கூடிய நிலையை நம்முடைய தமிழக அரசு உடனே ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு என்று ஒரு புறம், மறுபுறம் கஞ்சா என்றால் பெற்றோர்கள் வீதியிலே இருக்கிறார்கள், பயந்து இருக்கிறார்கள். இதனை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டியது தமிழக அரசனுடைய கடமை. கடமை தவறுகின்ற தமிழக அரசுக்கு பெற்றோர்கள் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலே 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வருகிறது. அதுவும் கழிவு நீர் கலந்து வருகிறது. மாநகராட்சி
சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.